ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் தான் 2 மார்க்ஸ், இதில் 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு படிக்க ரொம்ப இப்போ வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் புக்கில் எங்கெங்கே இருக்குது நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 83ல் வந்து இங்கே கீழே இங்கே தேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதணும். ப்ளஸ் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். மொபிலிட்டிக்கு வந்து இங்கே ஃபுல்லாக எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். செகண்ட் கொஷின் வந்து கரண்ட் டென்சிட்டி பேஜ் நம்பர் 85ல் இருக்குது. இங்கே வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். எஸ்ஐ யூனிட் வந்து கன்ஃபார்மாக எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம். அது நம்ம புக்கில் வந்து கிளியராக கொடுக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை படிச்சுக்கோங்க இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம். நார்மல் ஓம்ஸ்லானா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். இந்த ஈக்குவேஷன் வந்து மஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ், அது வந்து ஃபுல்லாக எழுதணும். ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பேஜ் நம்பர் 88ல் இருக்குது. இங்கே தேலேருந்து இங்கே கிராஸ் செக்ஷன் வரைக்கும் எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் மீட்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி பேஜ் நம்பர் 95ல் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ். இதில் வந்து இங்கே ரெசிஸ்டிவிட்டி அட் T0 வரைக்கும் எழுதிட்டு எஸ்ஐ யூனிட் வந்து பெர் டிகிரி செல்சியஸ்னு எழுதிக்கலாம். 2 மார்க்கில் கேட்டால் 3 மார்க்கில் கேட்டால் இந்த ஈக்குவேஷன்ஸும் சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 96ல் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சூப்பர் கண்டக்டர்ஸோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் 9th கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. அது வந்து நம்ம புக்கில் வந்து டீட்டெயிலிங்காக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. 10th கொஷின் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல் இன் ரியாலிட்டி, அதாவது பேஜ் நம்பர் 100ல் இன் ரியாலிட்டியில் ஸ்டார்ட் ஆகி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 104ல் வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் அல்லது கரண்ட் ரூல்னு கூட கேட்கலாம், இல்லை ஜங்ஷன் ரூல்னு கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் ரூல் தான் எழுதணும் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல், லூப் ரூல், இதில் எது வேணாலும் கேட்கலாம். அதில் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீசனிங் கொஷின், ஒய் நைக்ரோம் ஆக்ட் அஸ் அ ஹீட்டிங் எலமெண்ட். இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸும் கம்பல்சரி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இங்கே நைக்ரோம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஆக்சிடேஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114ல் வந்து சீபெக் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட் வந்து இங்கே ஃபுல்லாக. சப்போஸ் இது 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இதுவும் எழுதணும். ப்ளஸ் கீழே இருக்க இந்த பேராகிராஃபு ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 115ல் வந்து பெல்டியர் எஃபெக்ட் வந்து வென்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பெல்டியர் எஃபெக்ட் வரைக்கும். பெல்டியர் எஃபெக்ட் இஸ் ரிவர்சபிள் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் தாம்சன் எஃபெக்ட் வந்து இங்கே இஃப் 2 பாயிண்ட்ஸ் இதில் வந்து ரிவர்சபிள் வரைக்கும் எழுதணும். சப்போஸ் தாம்சன் எஃபெக்ட் வந்து 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதணும். ஹீட் இஸ் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகி தாம்சன் எஃபெக்ட் அதோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எழுதி அதோட எக்ஸாம்பிள் வந்து எழுதணும் 3 மார்க்கில். லாஸ்ட் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெல்டியர் எஃபெக்ட் அண்ட் ஜூல் எஃபெக்ட். அது வந்து நம்ம புக்கில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 85ல் வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே கன்சிடர்னு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரைட் சைடில் வந்து I is equal to N into E into A into BD இந்த ஈக்குவேஷனோட கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90ல் வந்து ரெசிஸ்டார்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட எண்ட் ஆகுது. இந்த நோட்டும் கன்ஃபார்மாக எழுதணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டார்ஸ் இன் பேரல் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி இதோட முடியுது. இந்த நோட்டும் வந்து கன்ஃபார்மாக எழுதணும். இந்த ரெசிஸ்டார் இன் சீரீஸ் பேரல் வந்து நம்ம லாஸ்ட் லெசன் அந்த கெப்பாசிட்டன்ஸ் பார்த்த மாதிரி தான். தனித்தனியாகவும் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 கம்பைண்டாக சேர்த்து கூட 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 102ல் வந்து செல்ஸ் இன் சீரீஸ். இது இங்கே செவரல் செல்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இதோட முடியுது. நெக்ஸ்ட் பேஜில் வந்து செல்ஸ் இன் பேரலல் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இதோட முடியுது.
இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஆல்ட்ரு பண்ணால் போதும், 2 கொஷினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்படின்னா, ஸ்டேட் அப்படின்னா டெஃபனிஷன் மட்டும் எழுதினா போதும். எக்ஸ்பிளைன் ஆனால் அதை ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலிங்காக எழுதணும். இப்போ 3 மார்க்கில் வந்து ஸ்டேட் த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரூலு செகண்ட் ரூல் மட்டும் எழுதினா போதும். இதே எக்ஸ்பிளைன்னு கேட்டிருக்கும் போது இந்த ரூல் எழுதிட்டு இங்கே ஃபுல்லாக அந்த கீழே இருக்க பேராகிராஃப் எல்லாமே எழுதிட்டு இந்த டயக்ராம் வரைக்கும் இது வரைக்கும் எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரூலுக்கும் வந்து இது ஃபுல்லாக இந்த ரூல் எழுதிட்டு ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே டயக்ராமில் என்ன எழுதுறீங்களோ அதை தான் இங்கே வேர்டிங்ஸ் எழுத போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 109ல் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், அது டயக்ராம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது, அவ்வளோதான் அந்த கொஷின். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இங்கே கீழே வரைக்கும் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ். இதோட அவ்வளோதான், 3 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 85ல் வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் இருக்குது. இங்கே கன்சிடர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் வந்து எண்ட் ஆகுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் மட்டும் நம்ம படிச்சிட்டா போதும். நம்ம 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், ஒரு 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 100ல் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் வோல்ட் மீட்டர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கொஷினை. இங்கே த இஎம்எஃப்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே இதோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 106ல் வந்து பீச் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ், இங்கே அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இங்கே டிட்டர்மைண்டோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 109ல் வந்து மீட்டர் பிரிட்ஜ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் இந்த ஈக்குவேஷனோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 110ல் வந்து கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர் கேட்டிருக்காங்க. 2 கம்பேரிசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் எண்ட் ஆகுது. அடுத்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஆல்ரெடி வந்து வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 மெஷரிங் வந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே டெர்மினல்ஸோட எண்ட் ஆகுது. அவ்வளோதான், 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 82ல் வந்து எக்ஸாம்பிள் 2.1, பேஜ் நம்பர் 84ல் எக்ஸாம்பிள் 2.2, பேஜ் நம்பர் 86ல் எக்ஸாம்பிள் 2.3, எக்ஸாம்பிள் 2.4, பேஜ் நம்பர் 88ல் எக்ஸாம்பிள் 2.5, பேஜ் நம்பர் 89 எக்ஸாம்பிள் 2.6, பேஜ் நம்பர் 90 எக்ஸாம்பிள் 2.8, பேஜ் நம்பர் 92ல் எக்ஸாம்பிள் 2.9, கீழே எக்ஸாம்பிள் 2.10 இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 2.11, பேஜ் நம்பர் 96ல் வந்து எக்ஸாம்பிள் 2.13. இதே மாடலில் எக்ஸசைஸில் வந்து 4th சம் இருக்குது. எக்ஸசைஸ் சம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். அதில் 4th சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 2.14, பேஜ் நம்பர் 98ல் வந்து எக்ஸாம்பிள் 2.15, நெக்ஸ்ட் பேஜில் 2.16, பேஜ் நம்பர் 101ல் வந்து 2.17, பேஜ் நம்பர் 102ல் வந்து எக்ஸாம்பிள் 2.18, பேஜ் நம்பர் 104ல் வந்து எக்ஸாம்பிள் 2.19, பேஜ் நம்பர் 105ல் வந்து 2.20, பேஜ் நம்பர் 106ல் 2.21, பேஜ் நம்பர் 107ல் எக்ஸாம்பிள் 2.23, பேஜ் நம்பர் 108ல் எக்ஸாம்பிள் 2.24, பேஜ் நம்பர் 109ல் எக்ஸாம்பிள் 2.25, அதே பேஜில் எக்ஸாம்பிள் 2.26, லாஸ்ட்டாக பேஜ் நம்பர் 112ல் எக்ஸாம்பிள் 2.27. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். அவ்வளோதான், ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து லெசன் 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெசன் 3ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.